ஹாய். இப்போ நான் ஒரு கடலைப்பருப்பு ஒரு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கலான்ட்டு ஊற வைக்கிறேங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பருப்பு வடை செய்யலான்ட்டு இருக்கிறேன். பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பருப்பு ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு கப்பு அளவுக்கு நான் இப்போ ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா 2 தடவை நம்ம கழுவி எடுத்துக்குவோம். இதை மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். பருப்பை நம்ம இந்த ஒரு ஃபில்டர் மாதிரி உள்ள இதில் கழுவினோடனே நம்ம இதில் போட்டுருவோம். தண்ணியெல்லாம் நல்லா இருத்த பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போது நம்ம பருப்பு வடைக்கு தேவையான மிளகா, வரமிளகா நான் ஒரு 5 வரமிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு கொதக்கலமாக அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருவோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை மிக்சி ஜாரில் ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சமாக பருப்பு ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம அரைச்ச பிறகு தண்ணி எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி கொதக்கலமாக ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் அரைக்குறையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா நான் அது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டுருவோம். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம். உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது தண்ணி அதிகமாகவும் இல்லை, ரொம்பவும் ட்ரையாகவும் இல்லாமல் இந்த கண்டிஷனில் நம்ம நல்லா உருட்டிக்கலாம். நல்லா தேவையான நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டையை பிடிச்சி கையில் உள்ளங்கையில் வச்சு இதை நல்லா பண்ணிட்டோம்னா சூப்பராக ஷேப்பாக வடை நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி நம்ம ஒன்றொன்னா போட்டு எடுத்துருவோம். இந்த 200 கிராம் பருப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆனியன் இதெல்லாம் நம்ம சேர்த்ததும் 12 வடை நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இது சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ இதை ஒன்றொன்னா போட்டு நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்த பிறகு பார்த்திங்கன்னா சூப்பரான வடை நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு, நம்ம வெந்துருச்சு. நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான வடை நம்மளுக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பரான பருப்பு வடை தயாராகிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.